ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாமல், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுங்கிற டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல், தென் ஓஇ டேட்டா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட், தென் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங், இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒன்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டேட்டா வச்சுட்டு எப்படி ஒரு மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டே ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். தென் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே டீப்பான ஒரு செல்லர்ஸோட கேம் தான். இந்த செல்லர்ஸோட கேமில் பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே இந்த ஆப்ஷன் எஜுகேஷன் தேடி தான் கொடுக்க போகிறோம். அதனால் டீப்பாகவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளோட டேரக்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் சில்வர் மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க, தென் வீடியோக்குள்ளே போயிடலாம். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஷிப். ஸோ நம்மளோட தமிழ் ஸ்டாக்கில் வந்து ரெகுலராகவே ப்ரீ சார்ட் அனலைசிஸ் கொடுப்போம். இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து பை செல் இங்கே பண்ணுங்கிற எந்த விதமான டிப்ஸ் ஆர் கால்ஸ் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அதனால் டிஸ்க்ளைமர் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது 24,075 24,050 அப்படிங்கிற ரேஞ்சஸ்க்கு அபோவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு 70 பாயிண்ட் அப்படி ரெடி கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அட் சேம் டைம் 24,050 24,075 பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த மினிமம் லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இதான் நம்மளுடைய பிரேக் ஈவெண்ட்ஸ். தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பர் தெரியல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் இன்றைக்கும் கீழே போகிற மாதிரி சினாரி இருந்துச்சுன்னா என்ன நடக்க வரும் அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது 111 அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணணும். அட் சேம் டைம் 126 ஆர் 130 அபோவ் இருக்கும்போது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது டவுன் சைடாக இருக்கும். இல்லை அதுக்கு மாறு அன்எக்ஸ்பெக்டேஷனாக மார்க்கெட் இருந்துச்சுன்னா 24,000 புட் ஆப்ஷன் 111க்கு பிலோ ட்ரேட் ஆகணும். அப்போ வந்து 115 அபோவ் சஸ்டெயின் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான ட்ரைலியாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ்க்கான மூமெண்டம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் ஆர் பேனிக் அப்படிங்கிறது நடந்தால் தான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ப்ராஃபிட் அண்ட் பேனிக்கை பொறுத்து தான். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் சொல்லலாம். தேங்க்யூ. ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளை சொன்ன சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு ஓவர் கம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் 24,000 24,050 24,075க்கு பிலோ மார்க்கெட் இருக்கும்போது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த பிளேஸ் வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 80% இதுக்குள்ள தான் இருக்கும். நம்மளோட இந்த பிரேக் அவுட் சிஸ்டமோட மேக்ஸிமல்ஸ் போகும். எல்லாமே நம்ம இதில் சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? அது போக ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் சில வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் எப்படி கொடுத்தோம், தென் மார்க்கெட் அதை எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போதும் கமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களை மாதிரி நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு போய் சேரும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னவா நடந்திருக்கு ப்ரீவியஸ் டேவில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட் அப்படிங்கிறது ஹை, நம்ம எப்பவுமே 3 லெவல்ஸ் தான் மேக் பண்ணுவோம், லோ க்ளோஸு. இப்போ இந்த 3 லெவல்ஸோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு செல் ஆஃப் நடந்திருக்குங்கிறது தெரியுது. அப்போது இந்த செல் ஆஃப் நடந்ததுனால நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும், மேபி டுமாரோவும் செல் ஆஃப் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அப்போ டுமாரோவும் செல் ஆஃப் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் லோ நியரஸ்ட் க்ளோஸ் இருக்கிறதுனால நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கிறத 24,000 நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த மணி சூஸ் பண்ணுறோம். இந்த 24,000 அடுத்த மணி நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடுத்த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கான ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். தட் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் ஃபைன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே காமன் தான் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டுங்கிறது. அப்போது மார்க்கெட் வந்து இது அடுத்த மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கான அவுட் மணி சூஸ் பண்ணணும். காமன் 24,000 அவுட் மணி அப்படின்னா 24,100 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவுட் மணி. 23,900 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அவுட் த மணி. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்னைப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்.
இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 24,100 அப்படிங்கிற கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே க்ளோசிங் வேணும், அதனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்திருக்கோம். இந்த க்ளோஸுங்கிறது மார்க்கெட் கரண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ், அதனால் ஆஃப்டர் 7:30 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 112 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், புட் ஆப்ஷனோட அவுட் த மணி பார்க்க போகிறோம். ஸோ 23,900 அப்படிங்கிற வேல்யூ. இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 111 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ ப்ளஸ் 111.35 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 111.675 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போது இந்த 111.675 அப்படிங்கிற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கான ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இது எங்கே ப்ரோ பண்ணணும், நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது 24,000 ப்ளஸ் 111.675 அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டில் நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்னீப்பர் பாயிண்ட்டு அப்பர் ஏரியா கிடச்சிடும். அதே போல் 24,000 மைனஸ் 111.675 அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பாட்டுக்கு தேவையான லோயர்ஸில் ஒரு ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் கிடச்சிடும். அது ரெண்டு நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணனால எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் இது நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை லோ க்ளோஸு லொட்டு க்ளோஸுக்கு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் என்ன. ஸோ நம்மளுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் திரும்ப கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் திரும்ப கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 24,000 அப்படிங்கிறக்கூடிய கால் ஆப்ஷன், அந்த கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளுடைய ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டு 111.675 நம்ம மேக் பண்ணணும். அப்போது மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 24,000 கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேங்களா? அப்போ இவங்க ஸ்ட்ராங்கான என்ன பண்ணும், மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கலி கீழே போகும். ஏன்னா செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கால் செல்லர் அப்படிங்கிறவங்க செல் பண்ணுறதுனால மார்க்கெட் டைரெக்ஷன் டவுன் சைடும், புட் செல்லர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை செல் பண்ணுறதுனால மார்க்கெட் அப் ட்ரெண்டும் போகும். இதான் கண்டிஷன். அப்போ 24,000 கால் ஆப்ஷன் 111.675க்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே தான் போகும், எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது. அட் சேம் டைம் இதுக்கான ஆப்போசிட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ப்ரோ பார்க்கணும், ஓகே 24,000 கால் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், ஓகே தான். அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரைக் என்ன பார்க்கணும், புட் ஆப்ஷன் அவுட் த மணி 24,100. அப்போ இந்த 24,100ங்கிற என்ன வேல்யூக்கு மேலே இருக்கணும், அவனோட ப்ரீவியஸோட செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் தான். அதுக்கு அபோவ் இவன் சஸ்டெயின் பண்ணான்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கலி இவனோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ 24,100 புட் ஆப்ஷனுங்கிற அவுட் த மணியில் செல்லர்ஸ் அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறான்னா அட் சேம் டைம் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறான், டாமினேட் பண்ணுறான் மார்க்கெட்டு. இந்த காம்பினேஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக புட்டு பர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டாக நடக்குது மார்க்கெட், நம்ம எதிர்பார்த்தது அப்படி நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மார்க்கெட்டில் என்னென்னாலும் நடக்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டியில் அக்யூரேசிங்கிறது தான் மெயின். அப்போது அன்எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன ப்ரோ அப்படின்னா, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் கீழே போனோம், அதனால் 24,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷனை செல்லர்ஸ் 111 ரூபாய்க்கு கீழே கொண்டு போனாங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நடக்கும். அதே போல் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நடக்காமல் போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 24,000 புட்டு அதே 111க்கு கீழே போயிட்டாங்கன்னா புட் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. புட் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? இந்த காம்பினேஷனில் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் சில அட்வான்ஸ்டு இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் போகும். அதனால் நம்ம வீடியோ முதர்ந்து பாருங்கள். ஒன்ஸ் வீடியோ முடியும் போது இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும், அதில் யாராலும் போய் செக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். அந்த கால் ஆப்ஷனில் 111.675ங்கிற வேல்யூவை ஆட் பண்ண போகிறேன். அவனோட காம்பினேஷனுக்காக என்ன பண்ண போகிறேன், 24,100 அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட் த மணி புட் ஆப்ஷனில் ப்ரீவியஸ் டேவோட ஹை க்ளோஸ் அப்படி ரெண்டையும் மேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது எந்த விதமான டவுட்டுமே இருக்கக்கூடாது. தயங்காமல் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை ரெண்டுமே மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இது மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஃபார் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கான ப்ராப்பரான செட்டப் அப்படிங்கிறது கிடைக்கிற வரைக்கும். செட்டப்னா என்ன ப்ரோ அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 111 அப்படிங்கிறத மேக் பண்ணியிருக்கோம் 24,000 கால் சைடில். தென் இவன்ட்டை என்ன மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கான ப்ரீவியஸோட க்ளோஸ் ஹை பாயிண்ட் ரெண்டே மேக் பண்ணி வச்சாச்சு. இதுதான் கண்டிஷன் வைஸ் நம்மளுக்கு மேக் பண்ண இடம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ஓப்பனிங்க பார்ப்போம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன். அப்போ கேப் அப் ஓப்பன்னா மார்க்கெட் க்ளோஸுக்கும்
ப்ரீவியஸ் டேயோட லோக்கும் அபோவ் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன நினச்சிருந்தோம், எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் கீழே போகும் நம்ம ட்ரேட் பண்ணலான்னு. பட் ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக மேலே இருக்குது. அப்போ என்ன ப்ரோ பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா, நான் சொன்ன ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் அன்எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ அன்எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா 24,000 அப்படிங்கிருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அவனுடைய பிளேஸில் ட்ரிபிள் ஒன் மேக் பண்ணிக்கிட்டோம். அட் சேம் டைம் அவனுக்கு நவுத்தபடி 24,100ஓட கால் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம அதே க்ளோஸ் ஹையை மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸோட ஹைக்கு, அதாவது அவனோட ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸோட க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கான். அப்போ மார்க்கெட் மேலே தானே அப்புறம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் மேலே ஓப்பன் ஆகிறான். அப்போது 24,100 அப்படிங்கிற அவுட் த மணி கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண ரெடி ஆகிறான் ஃபஸ்ட்டு கேண்டில். அட் சேம் டைம் 24,000 புட் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணலை, டாமினேட் பண்ணலை. ட்ரிபிள் ஒன்றுக்கு, அதாவது ட்ரிபிள் ஒன்றுக்கு மேலே தான் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். தெரியுதுங்களா கண்டிஷன்? அப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் என்ன தான் கேப் அப் ஓப்பன் கொடுத்து ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு மேலே இருந்தாலும் ஆஸ் பர் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை, அதாவது புட் செல்லர் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணி கீழே கொண்டு போனால் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். பட் இங்கே புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலை, செல் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஓகேங்களா? காலையில் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு 111 லெவலுக்கு கீழே போகலை. அப்போ இதிலே நம்மளுக்கு ஹிண்ட் கிடச்சிச்சிங்களா மார்க்கெட் என்ன நடக்க போகுதுங்கிறது. சரி, அப்போது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு ப்ரோ. இது எப்படி ப்ரோ ட்ரேட் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ட்ரேடுங்கிறோம். ஸோ தமிழ் ஸ்டாக்கோட காம்பினேஷன் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற வேர்டு சொல்கிறோம். அது என்ன ப்ரோ காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. மார்க்கெட்டில் நமக்கு ரெண்டு விதமான ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் ஸ்பாட்டுக்கு மார்க் பண்ணுறோம். தென் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டு ஸ்ட்ரைக்கில் ட்ரிபிள் ஒன்ங்கிற வேல்யூ கொடுக்குறோம். அப்போது இது காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட், ஒரு ஸ்ட்ரைக் ப்ளேஸ் ப்ளஸ் ஒரு ஸ்பாட்டு, இல்லை ரெண்டுமே ஸ்ட்ரைக் ப்ளேஸ் எனக்கு காம்போவாக அடிச்சிருக்கணும், இல்லைன்னா மூணுமே காம்பினேஷன் ஸ்பாட்டு ப்ளஸ் ஸ்ட்ரைக்கு ப்ளஸ் ஸ்ட்ரைக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் அந்த இடத்துல பையிங், ஒரு செல்லர் அப்படிங்கிறவன் அவனுடைய ப்ராஃபிட்டை ஃபுல்லாக புக் பண்ணிட்டு வெளியே போக போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஆஸ் பர் ஒரு கண்டிஷன். ஏன் ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேயில் வச்சுருந்த செல்லிங் பொசிஷனில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆர் இந்த பிடிஎஸ்டி எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது பிடிஎஸ்டி அப்படின்னாலே கேட்டிங்கன்னா எல்லாருமே பை செல்லாம் பண்ண மாட்டாங்க, செல்லர்ஸ்னாலே செல் மட்டும்தான். இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம மாட்டக்கூடாது மார்க்கெட். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் ட்ரேடே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்னைப்பர் பாயிண்ட்டு இந்த இடம் டாமினேஷன் ஏரியா கிட்ட போகுது. ஸோ இப்படி போகும்போதும் பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் என்ன பண்ணணும், நம்ம அன்எக்ஸ்பெக்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்போது ஆப்போசிட்டில் என்ட்ரி கிடைக்காங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆப்போசிட் என்ட்ரிக்கு என்ன பண்ணுறோம், கீழே போகிறோன்னா அதாவது மார்க்கெட்டோட மொமெண்டம் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே அப்ரேலி கொடுத்துருக்கான். ஸோ அப்புறம் அப்ரேலி கொடுத்தும் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து அவனோட பிரேக் அவுட் பாயிண்ட் கீழே போகலை. புட்டு செல்ல ஸ்ட்ராங் ஆகாமல் மார்க்கெட் மேலே போகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டான், கம்ப்ளீட்லி க்ளோஸ் பிலோ வந்துட்டான். இவன் கம்ப்ளீட்லி க்ளோஸ் பிலோ வந்துட்டான். இவன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். இட் மீன்ஸ் செல்லர்ஸ் அப்படிங்கிற வெளியே போகிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகேங்களா? அப்போ அந்த கண்டிஷன் வச்சு என்ன பண்ண முடியாது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பெருசாக ஃபோக்கஸே பண்ண முடியாது, வெயிட் பண்ண தான் செய்யணும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? தென் ஃபைனல் அவுட்புட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுமே சேர்த்து வச்சாச்சு. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் நடக்கல. ஸோ அன்எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்எக்ஸ்பெக்டேஷனில் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சின்னதாக ஒரு கீ பாயிண்ட் கூட நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்தாங்க. இப்போ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணலை, ஸ்னிப்பர் தேரி பாயிண்ட்டும் டேப் பண்ணலை, லோயர்லையும் டேப் பண்ணலை. அட் சேம் டைம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் போய் பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏரியாலும் பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பர் பாயிண்ட் எங்கேயுமே டேப் ஆகலை, இங்கேயும் டேப் ஆகலை, இங்கேயும் டேப் ஆகலை. கரெக்டாக எக்ஸாக்ட் ரிவர்ஸ் ஆகிட்டான். அப்போ எந்த பிளேசஸ்லையுமே எனக்கு எதுவுமே டேப் ஆகலை. கரெக்டுங்களா? மினிமம் 2 காமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம், பட் ஒரு காமெண்ட்ஸ் கூட மார்க்கெட்டில் வந்து நடக்கலை. தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 10:40க்கு என்ன பண்ணிட்டான், ஸ்னிப்பர் தேரி பாயிண்ட்டை லோயர் சைடு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறான். இதே 10:40க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மார்க்கெட் நேற்றோட லோக்கும் க்ளோஸுக்கும் பிலோ வந்துடுச்சு ஆல்ரெடி. அப்போ நம்மளோட ஸ்னிப்பர் தேரி பாயிண்ட்டையும் ஒரு 10:40க்கு டேப் பண்ணிட்டான். இப்போ போய் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,000 கால் ஆப்ஷனோட செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டானா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதாவது ட்ரிபிள் ஒன்றுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவனோட ஆப்போசிட் யார், புட்டு 24,100 அப்படிங்கிறவன் அவனுடைய ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே இருக்கணும். இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா
இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட் புட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுங்க. அது நடந்துச்சா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, 10:40 என்ன பண்ணியாச்சு, காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடந்துருச்சு. புட்டு 120 ரூபாய்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட 190 பாயிண்ட் போயிருக்குங்க. ஓகே ப்ரோ, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் என்னோட என்ட்ரி எக்ஸிட் சொல்லலை, பட் கம்யூனிட்டியில் என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வீடியோ வேணால் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இஷ்டத்துக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு பேசுவாங்க. பட் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. சரி, நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோங்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இதனால் இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒரு தெளிவான விஷயம் சொல்லியிருப்போம். இதில் கேட்டிருப்பீங்க, புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பயங்கர பர்ஃபார்மன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேபி இதோட வீடியோ உங்களுக்கு ஆடியோ கேட்கல அப்படின்னா அதுக்கு நம்ம வேணால் லாஸ்ட் 2 மினிட்ல இதில் என்ன பேசுறதுங்கிறத அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த புட்டு 24,000ங்கிற புட் ஆப்ஷன் தான் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம HLC அண்டர்கிரவுண்ட் டீம்ல வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நம்மகிட்ட ஹோல்ஸ் லேண்ட் பண்ணவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட், பை செல் பண்ணுங்க சொல்ல மாட்டோம், ப்ராபபிலிட்டி என்னங்கிறத சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்துருந்தான். ஸோ இப்போ மார்னிங் மார்க்கெட் லிட்டலி ஒரு இன்சைடு கேப் அப் ஓப்பன் ஆனதையும் மார்க்கெட் ஏன் கால் சைடு போகலை அப்படிங்கிறதுக்கான காரணம், ஏன்னா புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகலை. அட் சேம் டைம் மார்க்கெட் ஏன் செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ பெரிய ஃபால் நடந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஆஃப்டர் 10:40 கால் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டாங்க, புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதாங்க கண்டிஷன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் இப்படி தான் ப்ராபபிலிட்டி ஃபார் என்ட்ரிஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன், இது நீங்கள் பார்க்குறீங்க, நாளைக்கு போய் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் யூடியூப்பில் லேர்ன் பண்ணிங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த விதமான ஒளிமுறைவு இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். எப்படி பார்க்கணும், ஏன் என்ட்ரி கிடைக்குது எல்லாமே சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? அப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதை பேக் டெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, சில்வர் மெம்பர்ஸ் வீடியோ. அதில் என்ன சொல்லியிருந்தோம், 24,050-75 பிலோ மார்க்கெட் இருந்தால் கீழே தான் போகும். அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தானே போய்கிட்டு இருக்கான். இது போக நம்ம இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், செல்லர்ஸோட கேம் பிளான் என்ன இருக்க போகுதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது போக ஸ்மார்ட் மணி கான்செப்டோட நெக்ஸ்ட்டு ஆர்டர் பிளாக்லாம் எங்கே இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருந்தோமா. ஸோ இப்போ மார்க்கெட்டோட ட்ராவல் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஸோ கீழே தான் போய்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? மார்க்கெட்டோட ட்ரெண்டும் என்ன சொல்லியிருந்தோம் காலையில், 5 மினிட்ஸோட ட்ரெண்டுங்கிறது ஒரு விதமான பேரிஸ் சென்டிமெண்ட்டில் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோமா. ஸோ இது மாதிரி காம்பினேஷன் ஆஃப் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நம்மளை மீறி ஸ்டாப் லாஸஸ் அப்படிங்கிறது போகாது. இதோட 90% ஆஃப் அக்யூரஸியை ஜஸ்ட்டு உங்களோட 5% மைண்ட் செட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியுங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ எடுத்து நினைக்கிறேன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த வீடியோ என்ன லேர்ன் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை வச்சு நீங்கள் டேரெக்டாக எந்த விதமான ட்ரேடும் பண்ண வேண்டாம். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டெக்னிக்கலோட அனலைஸ் சக்ஸஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களை மாதிரி நிறையா விட்டு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்குங்கிறது மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இம்பாக்ட் ஜோனுக்கும் 23,925 இம்பாக்ட் ஜோனுக்கும் பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி புட்டோட பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்க சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா?